அதில் என்னென்னா அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே படிச்சுட்டு வரலாம். ஸோ நம்ம தமிழில் வந்து நம்மளுக்கு படிக்க தெரியும், எல்லாருக்குமே வந்து படிக்க தெரியும். ஸோ எங்கேயாவது ஒரு சில உச்சரிப்புகளுக்கு டவுட் வர்றதுக்கு ஆடியோ கூட ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த காதில் விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால மனசுக்குள்ளே படிக்கும்போது இது ரிப்பீட் பண்ணி படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மனசுக்குள்ளே படிக்கிறச்சு எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாது. அழகாக வந்து ஒரு ஃபேன் கடியில் ஜம்முன்னு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சோஃபாலேயோ சேர்லேயோ உட்காந்துட்டு அழகாக படிக்கும்போது ரிலாக்ஸ்டாக படிச்சுக்கலாம். எனர்ஜி அண்ட் அட் அ டைம் வந்து அந்த பேட்சில் அவங்க ஆன்லைனில் வந்து ஒரு 25 பேர் 30 பேர் சேர்ந்து படிக்கும்போது இட் பிகம்ஸ் அ குரூப் பாராயணம். ஸோ எப்போவுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கூட்டு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இல்லையா? ஸோ அதுவும் இதில் பெனிஃபிட் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க ஃபேமிலிக்கு பாசிட்டிவிட்டி வர்றது இல்லாமல் எல்லா ஃபேமிலிக்காகவும் பண்ணுறச்சே அதனுடைய எக்ஸ்ட்ரா பவரும் அவங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வரும். ஸோ இதனால் டெய்லி வந்து வி ஆர் டூயிங் 3 பேட்சஸ். 1.25 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குன்னு வச்சுட்டு மார்னிங் வந்து ஒரு 9:45 to 11 ஒரு பேட்ச் வைப்போம். 11:15 to 12:30. ஸோ இந்த ஹோம் மேக்கர்ஸ் கொஞ்சம் இது பண்ணுறவங்க அவங்க அதில் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் பீப்புள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுமேங்கிறதுனால ஈவினிங் வந்து 7 to 8:15 வைப்போம். ஆக்சுவலி இந்த சகஸ்ரநாமம்ல இந்த மாதிரி அகண்ட பாராயணம் அப்படின்னாக்க ஸ்டார்டிங் டு எண்டு படிக்க மாட்டாங்க. அந்த மெயின் போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தியானமும்